நான் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எம்ப்ளாயிஸ் எல்லோரும் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே பொதுவான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருந்தாங்க ஒரு நிறுவனத்திடம் இருந்து, எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த வருடம் ஒய் அப்படிங்கிற நிறுவனத்திடம் இருந்து தான் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சார் 1 இயராக நம்ம எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு ப்ரீமியம்லாம் கட்டிகிட்டு இருந்தோமே, குரூப் பாலிசி எடுத்திருந்தோம். அப்போது அதில் ப்ரீமியம் அதை யூஸ் பண்ணாத நிறைய பேர் இருந்தாங்க. அந்த ஒரு பெனிஃபிட் எல்லாமே இங்கே கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை கிடைக்காது, இது ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த 1 இயர் நம்ம ப்ரீமியம் கட்டினது எல்லாமே வீணாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குரூப் பாலிசி அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதே மாதிரி வரும் காலங்களில் நீங்கள் குரூப் பாலிசி, அதாவது உங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கலாம், இல்லை பேங்க்லேருந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்திருக்கலாம். இப்படிலாம் பல பிரச்சனைகள் இருக்கும்போது அதை எப்படி சால்வ் பண்ணுறது, இல்லை அந்த பிரச்சனை எப்படி உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. ஏகப்பட்ட வீடியோக்கள் பார்த்துருக்கோம், அதுக்கான கண்டினியூட்டியாக நீங்கள் இதை பார்க்கலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நிறைய நேரத்தில் ஹெல்த்து மற்றும் டேர்ம் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்த இரண்டுலையுமே இதை எடுங்க இதை எடுக்காதீங்கன்னு நான் சொன்னதே கிடையாது. பட் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கான டார்க் சைடு, அது ஏன் தேவை, அதை எப்படி நம்ம எடுக்கணும் இப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறதுக்கு தயங்குவது 2 ரீசன். ஒன்று, எனக்கு தேவையில்லை, நான் நல்ல ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படிங்கிறதும். இன்னொன்று, அடுத்ததாக என்னுடைய நிறுவனத்திடமிருந்து எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, நான் பேங்க் வழியாக எடுத்திருக்கேன், இதனால் ஒரு ஃபேமிலி இல்லாட்டி ஒரு பாலிசி குரூப் பாலிசி எடுத்திருக்கோம், எனிவே அதனால் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத நிறைய மனிதர்கள் உணர்ந்து கொள்வதே இல்லை. குரூப் பாலிசியை நம்ம ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோவர் ப்ரீமியமாக இருக்கும். ப்ரீமியம் லோவாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஓகே இப்போதைக்கு பரவாயில்லை, 1 லட்சம் 2 லட்சம் நமக்கு என்ன கிடைக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸில் கிளைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த 1 லட்சம் 2 லட்சத்துக்காக லோ ப்ரீமியம் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம இதை சூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் இல்லாட்டி ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் போட்டு நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போது குரூப் பாலிசி லோ ப்ரீமியம் அப்படிங்கிறத வச்சு நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையா இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம தேவைக்காக இந்த இன்சூரன்ஸினுடைய கவரேஜை உயர்த்தவோ இல்லாட்டி எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணவோ முடியவே முடியாது. அதுவும் குரூப் பாலிசியில் சுத்தமாக முடியாது. ஏன், 4 பேர் வந்துட்டாங்க, அடுத்த ஒரு குழந்தை பிறந்துருச்சு, மறுபடியும் நம்ம அப்பா அம்மாவுக்கான ஹெல்த்தில் சின்னதாக மாற்றம் வருது. அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா அந்த இடத்துல சிக்கல் வரும். முதியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வீடுகளில் ஹையர் கவரேஜ் அப்படிங்கிறது நிச்சயம் வேண்டும். இது ஏற்றி இறக்க முடியுமா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. அடுத்ததாக பிபி டயபெட்டிஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்த நாள்லேருந்து நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும். ஆனால் இந்த குரூப் பாலிசிஸில் இது எடுத்த நாள்லேருந்து பயன் வருமா அப்படிங்கிறத நாம் இங்கே செக் பண்ணணும். ஏன்னா குரூப் பாலிசியில் லோ ப்ரீமியம் அப்படிங்கிறதுனால பிபி டயபெட்டிஸ் போன்ற அஞ்சிலிருந்து எப்போ வேணாலும் அது பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிற டிசீஸுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உடனடியாக கிளைம் அப்படிங்கிறத தரமாட்டாங்க. அதில் இதே மாதிரியான டிசீஸ் ஏகப்பட்ட டிசீஸ் இருக்குது, ஒரு 2 வருடம் இல்லாட்டி 1 வருடம் வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறத போட்டுருவாங்க. இப்போ தான் நான் முதல்ல சொன்ன அந்த பிரச்சனையை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். 1 வருடம் 2 வருடம் அப்படின்னு சொல்கிற இந்த வெயிட்டிங் பீரியடில் நம்ம நிறுவனம் என்ன செய்யும், ஒருவேளை உங்களுடைய கம்பெனிஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸினுடைய நிறுவனத்தையே மாற்றிடுவாங்க. அப்படி மாற்றுறதுனால என்ன ஆகும், நம்ம 1 இயர் 2 இயராக வெயிட் பண்ணிட்டு இருந்தது மறுபடியும் 1 இயர் 2 இயர் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக வரக்கூடிய சிக்கல் என்ன, நம்ம அந்த ஜாபை விட்டு வேறு ஜாபுக்கு வந்துடுவோம். நம்ம அந்த ஜாபை விட்டு இன்னொரு ஜாபுக்கு இன்னொரு கம்பெனிக்கு வரும்போது நாம் எடுத்து வச்சுருந்த அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மறுபடியும் கண்டினியூ ஆகுமா, ஆகாது. அப்போ இந்த குரூப் பாலிசியை நம்முடைய பாலிசியாக நம்முடைய டெடிகேட் பாலிசியாக போர்ட்டிங் பண்ண முடியுமா, எப்படி ஜியோ சிம்லேருந்து ஏர்டெலுக்கு மாறுறதோ இல்லாட்டி ஏர்டெல்லேருந்து மறுபடியும் ஜியோக்கு மாறுறதோ அதே மாதிரி குரூப் பாலிசியிலேருந்து நார்மல் பாலிசிக்கு நம்மளால் நம்முடைய பாலிசியை மாற்ற முடியுமான்னு கேட்டால் முடியும். அதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருந்தது என்றால் அந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்குதான்னு பாருங்கள். நிறைய கேள்விகள் உங்கள் மனசில் நீங்களே உருவாக்குங்க. குரூப் பாலிசியால் என்னென்ன நன்மைகள் இருக்குது, உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு குரூப் பாலிசி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரூப் பாலிசியில் 2 லட்ச ரூபா தான் ஒரு டிசீஸுக்கு நீங்கள் செலவழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளோஸ் வச்சுருப்பாங்க. இல்லைப்பா நான் 10 லட்ச ரூபாய்க்கு எடுத்துருக்கேன், இல்லை சார் இந்த டிசீஸுக்கு 2 லட்ச ரூபா தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்கெல்லாம் இந்த சிக்கல் வருது. அப்போ தனிப்பட்ட முறையில் இந்த பாலிசியை நான் போர்ட் பண்ணுறதுனால 10 லட்ச ரூபாயும் என்னால் ஒரு டிசீஸுக்கோ இல்லாட்டி பர்டிகுலராக என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கோ வைக்க முடியும்னா அதுதானே சேஃப்.
அப்போ இந்த கேள்வி உங்கள் மனசில் வரணும். அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆனுவல் ஹெல்த் செக்அப் அப்படின்னு ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எல்லா ஹெல்த் பாலிசிலையும் இப்போ அதிகமாக இருக்குது. பட் இது எல்லாமே குரூப் பாலிசியில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது இல்லையா, கண்டிப்பாக இப்போ நீங்கள் மாற்ற வேண்டிய அந்த தருணத்தில் இருக்கீங்க என்பது தான் குறிப்பிடத்தக்கது. குரூப் பாலிசியில் லோ ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செய்வாங்க, ஆசை வார்த்தை கூப்பிட்டு உள்ள கூட்டு போயிடுவாங்க. ஆனால் அதன் பிறகு வருடத்தில் அடுத்த வருடம் என்னாகும் தெரியுமா, நம்ம அப்பா அம்மாவினுடைய வயது ஒரு 52 தாண்டி 53 டச் ஆனாலோ, 55 தாண்டி 56 டச் ஆனாலோ என்ன ஆகும், ப்ரீமியத்தினுடைய அந்த அளவு 3 மடங்காக கூடிரும். என்னப்பா இப்படின்ட்டு சொல்லவே இல்லையேன்னு கேட்டால், இல்லை சார் இதுதான் எங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில் இண்டிவிஜுவலாக போட்டிருந்தோம்னா அந்த பேர்டன் மீதம் இருக்கும் நபர்களுக்கு வந்திருக்காது. ஆனால் குரூப் பாலிசியாக போட்டதுனால லோ கவரேஜும் இருக்கும், ஹை ப்ரீமியமும் கட்ட வேண்டிய அந்த சிச்சுவேஷனுக்கு நாம் தள்ளப்படுவோம். இது ஒரு பர்டிகுலர் பிரச்சனை தான். அது உங்களுடைய வாழ்க்கையில் வருதா இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. சரி விக்கி, நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி, நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரியான ஒரு பாலிசியை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்படி போர்ட்டிங் பண்ணுறதுனால, அந்த பாலிசிலேருந்து இந்த பாலிசிக்கு போர்ட்டிங் பண்ணுறதுனால நோ கிளைம் போனஸ்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். குரூப் பாலிசியில் இருக்கக்கூடிய நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கான கவரேஜ் எடுத்திருக்கீங்க. நீங்கள் கிளைமே எடுக்கலை அப்படின்னா அடுத்த வருடம் உங்களுக்கான கவரேஜ் அப்படிங்கிறது 5,50,000 ரூபாயாக இருக்கணும். அதாவது 10% எக்ஸ்ட்ராவாக தரணும். ஸோ நீங்கள் இந்த குரூப் பாலிசிலேருந்து அடுத்த பாலிசிக்கு கன்வெர்ட் ஆகிறீங்க, போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கவரேஜாக மாறிடும். இது எல்லாத்தையுமே ஈஸியாக தெரிந்து கொள்வதற்கு தான் கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். மெயினாக பார்க்க வேண்டியது சப்லிமிட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான். நான் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கு இவ்வளோ தான் நீங்கள் செலவழிக்கணும். அடுத்ததாக பார்க்க வேண்டியது ரூம் ரெண்ட் கேப்பிங் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது. அடுத்ததாக கன்சியூமபிள்ஸுக்கு இந்த குரூப் பாலிசி கம்ப்ளீட்டான ஒரு கிளைமை தருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 4வதாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோ பேமெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது என்ன கோ பேமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா செலவாகுதுன்னா அதில் 20,000 ரூபாய் நம்ம கட்ட வேண்டும். மீதம் இருக்கும் 80,000 ரூபாய் தான் யார் கட்டுவா, அந்த பாலிசி நிறுவனம் கட்டும். ஆனால் நம்ம எடுத்திருக்கக்கூடிய கவரேஜ் 5 லட்ச ரூபாய். விக்கி எனக்கு புரியலை, 5 லட்ச ரூபாய்க்கு கவரேஜ் எடுத்திருக்கேன், ஆனால் 1 லட்ச ரூபாய் தான் செலவாகுது. செலவாகிறதுல 80% தான் யார் கொடுப்பாங்க, அந்த கம்பெனி கொடுக்கும். 20% நாம தான் கொடுக்கணும். இப்போ 2 லட்ச ரூபாய் செலவாகுது அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனி 1,60,000 ரூபாயை கொடுத்துருவாங்க. ஆனால் 40,000 ரூபாய் நாம தான் கட்டணும். இதை தான் கோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிலாம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த குரூப் பாலிசிலேருந்து வெளியில் வந்தால் நார்மல் பாலிசியை நம்ம போர்ட் பண்ணோம்னா இருக்கா அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. ஸோ நாம் இப்போ நம்முடைய பாலிசியை போர்ட் பண்ணிட்டோம். நீங்கள் எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம், எந்த நிறுவனத்திடம் வேணாலும் போகலாம், ஹையர் ஜாப், ஹையர் சேலரி இப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து உங்கள் பாலிசி உங்கள் கூடவே இருக்கும். உங்களுடைய நிறுவனம் அந்த பாலிசியை கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இது நீங்கள் தனியாக உங்களுடைய பாலிசியாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. 3வதாக இருக்கக்கூடிய பெனிஃபிட், நீங்கள் எப்போ நினச்சாலும் உங்களுடைய பாலிசியினுடைய கவரேஜை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். இதுக்கு உங்களுடைய நிறுவனத்தினுடைய அனுமதி அப்படிங்கிறது தேவையில்லை. 4வதாக உங்களுடைய பாலிசியில் ஏதாவது ரைடர்ஸ், எக்ஸ்ட்ரா ரைடர்ஸ் ஏதாவது சேர்க்கணுமா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணலாம். ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி கிரிட்டிக்கல் இல்னஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ரைடர்ஸ் தான். ஸோ அது எல்லாமே சேர்க்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்களும் கவனிச்சுக்கோங்க. இதுதான் இந்த குரூப் பாலிசிக்கும் இல்லாட்டி நார்மல் பாலிசிக்கும் அதை போர்ட் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய நன்மை தீமை அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மனசில் கொண்டு வாங்க, ஒரு பேப்பரில் எழுதுங்க. அந்த பேப்பரில் எழுதின கேள்விகளை ஒரு எக்ஸ்பர்ட்டை கேட்குறதுக்கு இல்லை கீழே இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எல்லா நிறுவனத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதுனால அந்த நிறுவனத்திடம் போய் எடுங்க அப்படின்னு சொல்கிறது பக்காவாக அது சரி வராது. நீங்கள் இப்போ கேட்ட கேள்விகள், உங்கள் மனசில் வந்த கேள்விகள், 4 வீடியோக்கள் பார்க்கும்போது உங்கள் மனதில் எழக்கூடிய கேள்விகள், இது எல்லாத்தையுமே எழுதி எல்லாத்துக்கும் சரியான ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸை இல்லாட்டி போர்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதை நீங்கள் போர்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த லிங்க் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் இது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். அவங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லையோ இல்லாட்டி ஒரு முக்கியமான ஒரு நிறுவனத்திலையோ இல்லாட்டி ஒரு குரூப் பாலிசி எடுத்திருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த வீடியோ அனுப்பி இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த சர்வேயை நீங்களே எடுத்து பாருங்களேன். எத்தனை பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே புரிந்து கொள்வீர்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.